Taste the Daily. கரூரில் கடந்த 2 மாதமாக உதவித்தொகை வராததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக முதியவர்கள் வேதனை தெரிவித்தனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயனூர் பகுதியில் கடந்த 2 மாதங்களாக 50க்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு உதவித்தொகை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்து மாத்திரைகள் கூட வாங்க முடியாமல் முதியவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு முதியோர் உதவித்தொகையை தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் உரிய அனுமதி இல்லாமல் தங்கி வேலை செய்து வந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த நபர் பிடிபட்டார். பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த சிலர் இந்திய அரசின் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக இந்தியாவின் பல மாநிலங்களில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் சிவகிரி விளக்கேத்தி உச்சிமேடு பகுதியில் பாலாஜி காயர்ஸ் என்ற நார்மில்லில் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒருவர் தங்கி வேலை பார்த்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்நாட்டைச் சேர்ந்த அபுல் பாஷர் சனா என்ற 45 வயது நபர் பிடிபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு காளை மாடுகள் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குயிலம் கிராமத்தில் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சார்பில் 1ஆம் ஆண்டு காளை மாடுகள் விடும் விழா நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான காளைகள் வீதியில் சீறி பாய்ந்து ஓடிய நிலையில் காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் முயன்றனர். இந்நிகழ்ச்சியை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு பேரூராட்சியுடன் ஜெர்தலா ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலக்கோடு பேரூராட்சியுடன் ஜெர்தலா ஊராட்சியை இணைக்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாலக்கோட்டில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாதப்பன் முன்னிலையில் ஜெர்தலாவ், கோடியூர், திம்மம்பட்டி உள்ளிட்ட கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதனால் வீட்டு வரி, நிலவரி உள்ளிட்ட வரிகள் உயரும் என்றும் 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும் எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் விரோத அரசாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாம்பு கடித்தவரை மலை கிராம மக்கள் தொட்டில் கட்டி தூக்கிச் சென்ற அவலம் ஏற்பட்டுள்ளது. உடுமலை அருகே மலை கிராமமான குருமலையில் சரவணன் என்பவரை பாம்பு கடித்தது. இங்கு உரிய சாலை வசதி இல்லாத நிலையில் கிராம மக்கள் அவரை தொட்டில் கட்டி ஆபத்தான மலைப்பாதை வழியாக 7 கிலோமீட்டர் தூரம் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஏற்கனவே இதுபோல் கொண்டுவரப்பட்ட நிறைமாத கர்ப்பிணிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதை சுட்டிக்காட்டிய மக்கள் மலை கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்திட திறனற்ற அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர்.